விஜய் நடித்த ஜனநாயகம் படத்தின் 3 மணி நேர காட்சியை சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அபிஷியல் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்றது அங்க இருக்க டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். எப்படியோ வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம ஆட்கள் வந்து விடுறாங்க. விஜய்க்கு எல்லா பக்கமும் எதிரி இருக்கிறாங்க. வளர விடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? வளர்ந்தாலும் பிடிக்காது, தாழ்ந்தாலும் பிடிக்காது. அவரோட இமேஜை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணணும்னு நிறைய சமூக விரோதிகள் தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் டைம். காழ்ப்புணர்ச்சி தான் முக்கியமான காரணம். அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரை வேணா பண்ணியிருப்பாங்க. எதாவது படம் வந்தால் அவருக்கு வந்து ஓட்டு அதிகமாகும். இப்போ திடீர்னு வந்து இப்போ விட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் மன அழுத்தமாக தான் இருக்குது. வேணும்னே செய்கிறானுங்க, வரக்கூடாது, சம்பாதிக்க. தொடர்ந்து ஜூலி வந்து விஜயை வாடா போடான்னு விமர்சனம். அவெல்லாம் ஒரு அசிங்கமா அப்புறம் கேட்பா. அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. என்ன விஜயை பத்தி பேசுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ பெரிய ஆள், அவளை வச்சுக்க சொல்ல. வீடியோ வந்து பொலிட்டிக்கல் சைடு மூலமா லீக் ஆயிருக்கீங்களா இல்லை சென்சார் போர்ட் சைடு லீக் ஆயிருக்கீங்க? இது மேபி வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் சார் லீக் ஆகிருக்கும் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஆகிருக்கு. தொடர்ந்து இது போல அவருக்கு நெருக்கடி கொடுத்ததுனால இதனால அவருடைய ஆதரவு குறைய நினைக்கிறாங்க மக்கள். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து பையன் அப்படியே உடஞ்சிருவாரு, நம்ம இவ்வளோ போட்டு நஷ்டமாயிட்டுமேன்றது இதில் போயிடும். மனசு தேர்தலில் நிற்கணும் இது இருக்காது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. மேபி இது மக்கள் ஆதரவு அதிகரிக்க தான் செய்யும். இவ்வளோ கட்சிகள் வரும்போது விமர்சிக்காத போது இவரை மட்டும் ஏன் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்றது மக்கள் வந்து அதிகமாக தான் ஆதரிப்பாங்க. விஜய் நடித்த ஜனநாயகம் படத்தின் 3 மணி நேர காட்சியை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? ஓகே, அது தப்பு தான். யாரோட படமா இருந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா உழைச்சு அவ்வளோ பெரிய படத்தை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுத்திருக்கப்போ இப்போ ஈஸியா அஃபிஷியல் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்றது அங்க இருக்க டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். பெரிய ஆக்டர்ஸ்ல இருந்து அங்க ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் வரைக்குமே எல்லாருக்குமே அது பெரிய லாஸ் தானே. ஸோ அந்த மாதிரி பார்க்க கூடாது. மக்கள் அதை பாக்குறாங்கல்ல. ஸோ அதுவும் தப்பு தானே. யார் ரிலீஸ் பண்றாங்களோ அப்ப நம்ம பார்த்தோம்னா அப்ப தப்பு நம்ம மேலேயும் தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்புன்னு நான் நினைக்கிறேன். மேடம், விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் படத்தை காட்சிகளை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருக்காங்க 3 மணி நேரம் வீடியோவை. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலாக அவர் வந்து அரசியலுக்கு போனது வேற. ஆனால் அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது அவர் கொஞ்சம் நல்ல இதில் இருந்தார்ல. ஸோ அதை வெளியே விடாததும் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுறது அந்த மாதிரி வர்றதும் தப்பு இல்லை. இப்போ எப்படியோ போகிறாரு, கடைசியாக போகிறாரு. அதனால சரி விட்டு அது படம் விடுறதுல என்ன இருக்கு? எப்படியோ வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம ஆட்கள் வந்து விடுறாங்க. சோ அது நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே. ஏன்னா நம்ம விஜய் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரி இருந்தா விஜய் வர்றதுக்கான ரீசன் என்ன இருக்கு? வந்திருக்க மாட்டார் இல்லையா? அவரோட பொழவை பார்த்துட்டு அவர் போய்க்கலாம். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒருத்தர் நம்மளுக்காக அந்த பைசாவே வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்குள்ள வராருன்னா யாருக்காக? நம்மளுக்காக தானே வராரு அவரு. அவருக்கு என்ன அந்த பொழப்பை விட்டுட்டு அவர் அந்த பைசாவும் வேண்டாம், எதையும் பொறுப்படுத்தாம வராருன்னா நம்மளுக்காக வராங்க. அது வந்து இவங்களுக்கு பொறாமையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவங்களுக்கு வராத கூட்டம் எல்லாம் வந்து நம்ம விஜய்க்கு வராங்க. ஃபர்ஸ்ட் ரீசனே அதுதான், அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதனாலதான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க, இனிமேலும் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது மட்டும் நிக்காது. நம்ம சப்போர்ட் எப்பவுமே விஜய்க்கு மட்டும்தான் இருக்கும், போகவே போகாது. அதில் விஜய்க்கு இப்போ கொஞ்ச காலமாக நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அது யார் பண்ணுறான்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் இவ்வளோ தாக்கம் அவருக்கு கொடுக்கக்கூடாது. சரி, அவர் வந்திருக்காரு, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டை மாற்ற முடியுமான்ட்டு பார்ப்போம். எல்லாரும் ஓட்டு போடுங்க. விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் படத்தின் 3 மணி நேர காட்சிகளை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பின்னால அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம்னா, விஜயோட அரசியல் பொசிஷன் மட்டும் இல்லை, அவரோட இமேஜை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணணும்னு நிறைய சமூக விரோதிகள் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு சம்பவம் தான் கரூரோட சம்பவம். அதுல இருந்தே நிறைய பொதுமக்களுக்கு அறிவுரையா கூறி 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 இப்போ திடீர்னு இந்த ஒரு விஷயம் இப்படி பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் டைம். 10 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த டைம்ல இப்படி வருது அப்படின்னும் போது அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தான் முக்கியமான காரணம். இந்த காழ்ப்புணர்ச்சி எதனால உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஜய்னு ஒருத்தர் வந்த உடனே 26 பேர் கூட கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்கள எத்தனை பேர்
என்னென்ன வேலை செய்யலாம், என்னென்ன அரசியல் சூழ்நிலைகள் பண்ணலாம், எத்தனை காழ்ப்புணர்ச்சி வைக்கலாம். இதுல ஒரு காழ்ப்புணர்ச்சி தாங்க இப்போ நடந்த ஒரு இப்போ வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை உடைச்சிருக்காங்க. திடீர்னு வந்து எதுலேயுமே திரையங்கலத்திலேயே வந்து கேஸ் போடுறதுனால ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக ஆகிட்டு இப்போ திடீர்னு வந்து இப்போ விட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ரசிகர்களுக்கும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மன அழுத்தமாக தான் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நாங்கள் ஒரு ஓப்பனிங் ஷோவை வந்து ரொம்ப தேட்டரில் கொண்டாடிக்கிட்டு ரொம்ப செலிப்ரேஷனோட நாங்கள் கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி. அது திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை முடியாமல் கேஸ் மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கோம். சரி, மறுபடியும் 2 மாதத்தில் 3 மாதம் கழிச்சு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு லீக் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தானே இருக்குது. விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் படத்தை 3 மணி நேரம் காட்சியை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது ரிலீஸ் பண்ணது அவரே பண்ணியிருக்கலாம். யாரு? விஜயே பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் எமோஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக அவரே வெளியிட்டு. சரி விடுங்க, அவருக்கு இது நல்ல வாய்ப்பாக கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவன் படமே வெளியே விடக்கூடாதுன்னு தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. சரி, வேணும்னு தானே இப்போ செய்கிறாங்க அதை. ஐயா, விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் படத்தை 3 மணி நேரம் காட்சியை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கள தான் கேட்கணும், சென்சார் போர்டை தான் கேட்கணும், எப்படி வெளியே வந்தது. விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் படத்தை 3 மணி நேரம் காட்சியை சில சமூக விரோதிகள் சோசியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப தப்பு. ஏன்னா கோடிக்கணக்கான காசு போட்டு ஒருத்தன் படம் எடுக்கிறான், அதில் அத்தனை பேர் உழைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட லாஸ்ட் படம் அது சொல்றாங்க. அதை தாண்டி இத்தனை பேரோட உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை ஒரு ஈஸியாக இது பண்ணுறது தப்பு. ரொம்ப தப்பு. ரிலீஸ் பண்ணது ரொம்ப தப்பு. எல்லா படத்துலையுமே தான் அரசியல் வருது. இந்த படத்துல அரசியல் இல்லாத முக்காவாசி படத்துல அரசியல் வச்சுதான் படம் எடுக்கிறானுங்க. வேணும்னே செய்யறானுங்க. வரக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. பணம் இருக்கிறதுனால தானே அவன் இப்படி பண்றான், வரான், ஆட்சின்னு பண்ணுவானு. அவ்வளோ கோடி கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்காங்க. இப்போ இது போல லீக் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படும்? எந்த அளவுக்கு மன கோடி உளைச்சல்? கணக்குல இருக்கும் நஷ்டம். என்ன பண்றது? அவங்க எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படும்? கஷ்டப்படுனா பின்ன கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறானு கஷ்டமா இருக்கதான் செய்யும். இப்படிலாம் பண்ணலாமா? பணதான் கூட தப்பு தான். எவ்வளோ ஜனத்துங்களை சாவடிச்சானுங்க. அதுல ஒண்ணு இது இதாவது பரவாயில்ல, பணத்தோட போச்சு, எவ்வளோ உயிர் போச்சு அவரை பார்க்க போயிட்டு. விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடி தராங்க? வந்துட போறான்னு ஒரு பயம் தான். எம்ஜிஆருக்கு அடுத்து தான் அவன் வந்துட போறான் தான் பயம். வேற என்ன? பயம் இருக்கிறதுனால தான் அப்படி பண்றானுங்க. பயம் இல்லைன்னா அப்படி பண்ணுவானுங்களா? பண்ண மாட்டேன். யாரு வந்தாலும் குடி கஞ்சா இதை எடுக்கணும், அதான் நல்லது. அம்மா எப்படி பஞ்சோ அதே மாதிரி பண்ணணும். அம்மா மாதிரியே பண்ணாலும் அவன் நல்லா இருப்பானுங்க, நீடிச்சு இருப்பானுங்க பதவியில. இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க ஜனங்க. ஒரு 5 வருஷம் பார்ப்பாங்க, தூக்கி எச்சலை தூக்கி கடாசுற மாதிரி கடாசிடுவாங்க. நல்லது செஞ்சா நீடிச்சு இருப்பானுங்க. இந்த வீடியோ வந்து பொலிட்டிக்கல் சைடு மூலமா லீக் ஆயிருக்கு நினைக்கிறீங்களா, இல்லை சென்சார் போர்ட் சைட்லேருந்து லீக் ஆயிருக்கு நினைக்கிறீங்களா? இது மேபி வந்து இது பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் சார் லீக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து சென்சார் மூலியமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தா இத்தனாய் எவ்வளோ படம் வந்திருக்கு. அவருக்கு வந்து 1 படம் 2 படம் வந்து கேஸ் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய படம், ஒரு படம் ஃபுல்லாகவே கேஸ் தான். திடீர்னு இந்த நேரத்தில் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட விஷயமா தானே. இப்போ அந்த படம் வந்து லீக் ஆனதுக்கு பின்னால இது சென்சார் போர்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாலிடிக்ஸ் எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேபி இருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஆகிருக்குல்ல. அதுவும் இப்போ அவரு பாலிடிக்ஸ்குள்ள ரிலீஸ் ஆன படம் தான் போல லீக் ஆயிருக்கு. ஆனா இது ரிலீஸ் ஆகல இல்ல. அது கரெக்ட் தான். பட் மேபி பாலிடிக்ஸ் இருக்கலாம். பட் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல எதுவுமே. ஏன்னா அவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு. ஸோ மேபி இருக்கலாம். பட் எப்போ வந்தாலும் அது தப்பு தான். அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னால யாரு இருக்காங்க நினைக்கிறீங்க? இப்போ சென்சார் போர்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சென்சார் போர்டு கிட்ட தான் படம் இருக்கிறனால அவங்கள தாக்கம் கொடுக்கறனால அவங்க இல்லை வேற யாருன்னா தான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த படம் வந்து ஒன்று அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருக்கு, அப்புறம் அந்த சென்சார் போர்டு கிட்ட, இந்த 2 பேர்கிட்ட தான் அந்த காப்பி இருக்கு. அதை தவிர்த்து எப்படி அந்த படத்தோடைய காட்சிகள் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க எல்லாமே பாலிடிக்ஸ் தானே. யாரை எப்படி கீழே தள்ளலாம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரை வேணா பண்ணிருக்கலாம். அது ஜனநாயகம் ஓடக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்தா படம் வந்தா அவருக்கு வந்து ஓட்டு அதிகமாகும், அந்த சூழல் வந்துரும்னு நினைச்சு கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அப்போ அந்த படம் லீக் ஆனதுக்கு பின்னால அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இருக்கு. பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து நினைக்கிறீங்களா, இல்ல அந்த சென்சார் போர்ட் சைடுல இருந்து? கண்டிப்பா பொலிட்டிக்கல் சைடுல இருந்து தான். அது பொலிட்டிக்கல் சைடுல இருந்து தான் சென்சாருக்கு ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லீக் ஆனதுக்கு பின்னால அந்த சென்சார் போர்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது விஜய் தான் சொல்லணுமே. அவரே ஒன்றும் வாயத்தை வந்து சொல்ல மாட்டாரு. அதை பத்தி பாலிடிக்ஸ் இருக்குமான்னுலாம் தெரியல. அது எப்படின்னு தெரியல, அது ஐடியாவில். ஆனா இப்போ திருநெல்வேலியில் பேசும்போது விஜய் சொல்லியிருப்பாரு, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு மக்களுக்கே தெரியும்னாரு. அதை சொல்லி பேசி முடிச்ச 1 நாளுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மறுநாள்
மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்னா தானே தெரியும் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொன்னா. எல்லா வாட்டியும் எல்லா இடத்துலயும் போயிட்டு மக்களுக்கு தெரியும்னு சொன்னா மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பேரிட்டு சொல்லுங்க. சென்சார் போர்டுங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லாமலே இது பண்றது. இது யார் செய்து? திமுக பிஜேபி? அவன் தான் செய்வான், வேற யார் செய்வாங்க? யாரு ஆளுங்கட்சியில யாரு இருக்குது? அவங்க தான் செய்வாங்க எல்லாமே. அர்த்தம் எப்படி செய்வான் வந்து? யாரு வந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்யும். வீடியோ லீக் அந்த பின்னால அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்குங்க. நிச்சயமா அரசியல் இருக்கு, நிச்சயமா விஷயம் இருக்கு. அதை தானங்க சொல்றேன். இப்போ சம்பளம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பேருக்கு எடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த வீடியோ லீக் அந்த பின்னால யாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்சார் போர்டு இருக்கா இல்ல பாலிடிக்ஸ் இருக்கா அதுக்கு பின்னால? பாலிடிக்ஸ் இருக்கு, அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பாலிடிக்ஸ் இருக்கு. பட் வந்து விஜய்க்கு இவங்க நிறைய பண்றாங்க, பட் அதை தாண்டி அவர் நின்றுட்டு இருக்காரு. எவ்வளவோ பண்ணிருக்காங்க, பட் அதே மாதிரி நம்ம ஜனங்களும் வந்து அது புரிஞ்சுக்கிறாங்க. மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியும்ல இத்தனை நாள் எப்படி அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை ஜனங்க வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா அஃப்கோர்ஸ் விஜய் வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு, நல்லது பண்ண போறாரு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே வந்து நான் பைசா கொடுக்க வரல அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் வச்சாரு. ஸோ அதை நம்ம பாக்குறப்பவே, ஏன்னா அவர் அதுக்காக வந்திருந்தாருன்னா நம்மள எப்படி வேணா அவர் நம்மள மயக்கிருக்கலாம். பைசா கொடுத்துட்டு மயக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்ல. அவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் 5000 ரூபாய் யாருக்குமே போட்டது இல்ல பைசாவை. இப்போ கொண்டு வந்து ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க அக்கௌண்ட்ல, எல்லாருக்குமே மகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் போடணும்? உங்க மேல நியாயம் இருக்குன்னா அது போட வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. ஆனா அது ஒண்ணு போட்டிருக்காங்க. இது அப்படி பாக்குறப்ப அவங்க தானே இப்போ வந்து நம்மள எல்லாரும் அட்டென்ஷன் அவங்க குடுக்குறாங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு. யாருக்கா இருந்தாலும் விஜயகாந்த் போன பிறகு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம், அவரை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கும் அவங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் அவங்க பசங்க, அவங்க அப்பா, இவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு வாய்ப்பு எதிராளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குன்னு தெரியல. பட் இந்த வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்துச்சுன்னா இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ஆட்சி. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு பின்னால ஏன்னா பொலிட்டிக்கல் சைடுல இருந்து லீக் ஆயிருக்குமா இல்ல சென்சார் போர்டு சேர்ந்து லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொலிட்டிஷியன் தான் பண்ணுவாங்க, வேற யார் பண்ண போறாது? இப்போ இதை விடாம வச்சிருக்கிறவங்களும் அவங்க தான். சரி, அதில் இதில் இந்த மாதிரி கட்டெல்லாம் இருக்கு, நீங்க பார்த்தா ஓட்டு போட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு போடுறாங்க. சரி, அதுவே அவருக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிட்டாலும் நல்லது தானே. இது வந்து விஜய்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்குமா இல்லை நெகட்டிவா இருக்குமா இந்த வீடியோ லீக் ஆனது? பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு பின்னால அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, எதுவுமே இல்லாது. யாரு காரணம் இவ்வளவு சொல்லுங்க? காலமா அது மாதிரி வந்துதா? இல்ல இல்ல, எல்லாம் ஒரு போராம தான். யாரு காரணம்? யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம். நானே கூட பண்ணலாம், நீயே கூட பண்ணலாம், பேரெல்லாம் சொல்லக்கூடாது. பொலிட்டிக்கல் சைடுல இருந்து லீக் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஜய்க்கு எல்லா பக்கமும் எதிரி இருக்கிறாங்க. அதாவது எங்க அப்பா சொல்லுவார், மண்ணை தொண்டா கூட கடங்காரன் இருப்பான் அப்படிம்பாரு இல்லையா? அதே மாதிரி இவருக்கு எங்க போனாலும் தொல்லை கொடுக்க ஆள் இருக்கு. வளர விடக்கூடாது. ஒருத்தர் வளர்ந்தா பிடிக்காது. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? வளர்ந்தாலும் பிடிக்காது, தாழ்ந்தாலும் பிடிக்காது. வளர்ந்துட்டாலும் திட்டுவான், கீழே போனாலும் திட்டுவான். மாதிரி இப்ப வளர்ந்து வர்றத அவர் அமுக்கலான்னு பாக்குறாங்க. அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கும். அதை விஜய் தான் பேசணும். ஏன்னா லாஸ்ட் டைம் சென்சார் போர்டுக்கே அவர் பேசல. ராகுல் காந்தியில இருந்து, எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து, தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருமே சென்சார் போர்டுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அவர் பேசவே இல்லை. அவரு தான் பேசணும். சம்மந்தப்பட்ட ஆள் தானே பேசணும். விக்டிம் தானே பேசணும். அவர் விக்டிம் தானே, இதில் விக்டிம் தான் பேசுவோம். விக்டிம் தவிர்த்து மற்ற எல்லாரும் பேசினா அதுக்கான தீர்வு கிடையாது. விஜய் திருநெல்வேலியில பேசும்போது சொல்லியிருப்பாரு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. ஓகே, அது சொன்ன மறுநாளே இது போல இந்த வீடியோ லீக் பண்ணிருக்காங்க. அதுதான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எது. இப்ப வந்து அவர் வந்திருக்காரு, அவர் வந்து வரும்போது அது சைன் போட்டாரு இல்லையா, இதுக்குள்ள நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சைன் போட்டிருக்காரு. சைன் போட்டு அந்த இது படம் ஒண்ணு பண்ணிருக்காருன்னு, நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி அது கமிட் ஆன ஒரு படம் தான். அப்ப அது பண்ணிட்டு இப்ப பண்றப்ப வந்து அது ரிலீஸ் ஆகுறப்போ இதுக்கு பின்னாடி அவங்களோட இது இருக்கு. ஏன்னா இது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றப்ப இது ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா பின்னாடியுமே அவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் இந்த ஒரு பட விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல ஒரு ஊர்ல நடந்துச்சுல நிறைய கொலை, அவர் வரும்போது இதெல்லாம் அந்த விஷயம் எல்லாமே இது உள்குத்து வச்சுதான் நடந்திருக்கு. எந்த ஒரு இதுலயுமே அவர் வந்து சேஃப்டி இல்லாம, இந்த பெண்களுக்கு சேஃப்டி இல்லாம எந்த ஒரு இடத்துலயும் அவர் பண்ணது கிடையாது. அவரு ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்தா கூட அவர் அவ்வளவு அழகா வாங்கிக்கிறாரு. அவர்
யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு இது ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை வாங்க மாட்டாங்க. பட் அவரை எதுவுமே நினைக்கிறது கிடையாது. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி அவர் பியூர் லவ்வோட தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹார்ட்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு எதுவும் இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த இந்த திமுக இவங்களுக்கு எல்லாமே இந்த சீமானெல்லாம் சொல்றாரு, பெரிய பருப்பு மாதிரி சொல்றாரு அவரெல்லாம் எதுக்கு பண்றாருன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. விவசாயம் பத்தி பேசுறாரு. விவசாயத்துக்காக என்ன பண்ணிருக்காரு அவரு? ஒண்ணுமே பண்ணல. இந்த திமுக எங்க ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அது எதுக்கு பண்ணணும்? உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா நீங்க கம்முன்னு இருக்கலாம். நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம். உங்க பக்கம் நியாயம் இருந்தா. உங்க பக்கம் நியாயம் இல்லாதனால இப்ப நீங்க ஒரு நியாயத்தை நியாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. சோ அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். திருநெல்வேலியில் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யார் காரணம்னு மக்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்ன ஒரே நாள்ல மறுநாள் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட அவரோட ஓட்டையும் அவரோட இமேஜையும் ரொம்ப இவ்வளோ தூரம் வந்துட்டாரு. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கும் போது இதை அவங்க பேரை டேமேஜ் பண்ணுவார். நீங்கள் திரு தடவை பார்க்கணுன்னு பார்த்தா மேபி மினிமம் ஒரு 3 months ஃபுல்லாக ஒரு மேலே ஒரு கெட்ட பேர் எல்லாமே நிறைய விமர்சிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் அவரோட பர்சனல் மேட்டரையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டாங்க. திடீர்னு 10 விஷயம் லீக் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு. அவரு திருநெல்வேலியில் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு, இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியும், ரிலீஸ் ஆகாமல் இருக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியும். அவர் பேசினதுலேயே திருநெல்வேலி தான் அருமையான பேச்சு. பேசுனதுக்கு மறுநாளே இப்போ அந்த படம் லீக் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றேன்ல, அவருக்கு எல்லா பக்கமும் எதிரி இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர் வெற்றி பெறுவார். விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருப்பாரு. அப்படி பேசின அடுத்த நாளே சோசியல் மீடியாவில் இந்த படம் வெளியே வந்து. அதுதாங்க, அதாவது யார் காரணன்றதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க, யாருன்னு சொல்றதுக்கு இவரும் தயாரா இருக்கிறாங்க. இப்போ மக்களாகிய நம்மளுக்கும் தெரியும் இல்லைங்களா. இப்போ ஜனநாயகன் மலேசியாவில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜில் கிட்டத்தட்ட நிறைய செலவுகள் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. மலேசியா ஆடியோ இப்போவும் கேட்குறாங்க, மலேசியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு நாங்கள் பேட்டன் ரைட் வாங்கி எடுத்துக்கிறோம், செய்கிறோம். எல்லாமே என்ன தேவையோ, ப்ரொடியூசருக்கு என்னவோ, தேட்டருக்கு என்னவோ எல்லாத்துக்குமே நாங்கள் செய்கிறோன்னு முன் வந்தவங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லாத ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா. இப்போ படம் போட்டு ப்ரொடியூசருக்கும் காசு இல்லை, படம் நடிச்ச ஆக்டருக்கும் காசு இல்ல. அதுல சைடு ஆக்டர்ல இருந்து எவ்வளவு பேர் டெக்னீஷியன், கேமராமேன் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கான சொல்யூஷன் இல்லாம போயிடுச்சுல்ல. கடைசியில என்ன, விஜய் படம் பிளாப்பு. இது என்னன்னா அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி இங்க பெருசா கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. அரசியல்ல வரலாம். இப்போ இது போல நடந்திருக்குமா? நடந்திருக்கா தானே? இல்ல அப்பயும் இதுக்கு முன்னாடியும் அவருக்கு நடந்திருக்குல்ல. இந்த மாதிரி படம் ரிலீஸ் யூசுவலாவே நடக்கிறதா, படம் ரிலீஸ் தடை வைக்கிறதா, நடுவில் ஏதோ இஷ்யூஸ் வர்றது நடந்திருக்குதா. பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும் தான். அதுவும் தான் காரணம். இப்போ அவங்க மேல எது போல ஆக்ஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும்? அது எப்படிங்க, நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறது வேற, போன்ல அதுவும் கடைசி படம் வேற. எல்லாரும் பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கணும் தானே ஆசைப்படுவாங்க. இப்போ தியேட்டர்ல வரும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காங்க படத்துக்கு? எனக்கு தெரிஞ்சு ஹோல் தமிழ்நாடே போய் தியேட்டர்ல தான் இருக்கும். இப்போ பல கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அந்த தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இது போல சோசியல் மீடியா லீக் ஆனது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும்? அஃப்கோர்ஸ் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா அதுவும் கடைசி படம் அப்படின்றதால பொலிட்டிஷியன் விஜயை தாண்டி ஆக்டர் விஜய்ன்றது வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்ல. ஸோ அதுக்கு இன்னும் பெரிய ஆடியன்ஸே இருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனாலும் ரிலீஸ் ஆனா அதே கூட்டம் பார்க்குற கூட்டம் இருக்கும். இங்க பார்த்தவங்க கூட நிறைய பேர் அதுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ பல கோடிகள் கொட்டி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதோட இது அவரோட லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. இது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்? ரசிகர்களுக்கு வெளி வரலன்றது கஷ்டம் ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் பையன் அப்படியே உடஞ்சிருவாரு. திருப்பி அந்த இந்த எண்ணம் நம்ம இவ்வளோ போட்டு நஷ்டமாயிட்டோமேன்றது இதில் போயிடும். மனசு தேர்தல் அன்னைக்கு எண்ணம் இது இருக்காது அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. கொலைப்படி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை, தெளிவாக தான் இருக்காரு. என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்க்கலாம் நிற்கிறாரு. விஜய் ஒரு நெருக்கடி கொடுத்தா இது போல பண்ணுறாங்களா? ஆமாம், நெருக்கடிக்காக தான் பண்ணுறாங்களே. இந்த படத்தை மடிக்க வச்சிட்டா என்ன வேணாலும் பையன் அதுலேருந்து இறங்கி வந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பணத்துக்காக வரல அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன
தொடர்ந்து இது போல அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால இதனால அவருடைய ஆதரவு குறைன்னு நினைக்கிறாங்களா மக்கள்? மேபி இது மக்கள் ஆதரவு அதிகரிக்க தான் செய்யும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து வராங்கும் போது அவரை மட்டும் ரொம்ப ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா சார், இவன் திடீர்னு வந்து இவ்வளோ கட்சிகளும் வரும்போது விமர்சிக்காத போது இவரை மட்டும் ஏன் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்கள் வந்து அதிகமாக தான் ஆதரிப்பாங்க அவரோட இதெல்லாம். அப்போ இந்த வீடியோ லீக் அந்த பின்னால அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பாண்ணா, பாலிடிக்ஸ் இருக்கு. கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இருக்கு. அது வந்து அதாவது எத்தனையோ படம் வந்திருக்கு, எத்தனையோ படத்தை அவர் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ ஒரு ஃபுல் படம் நீங்களே மேபி பார்த்துருப்பீங்க. இத்தனை படத்தை வந்து மேபி இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவர் படத்தை அவரே ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இது வந்து ஒரு டைரக்டரு ஒரு ப்ரொடியூசரு கஷ்டப்பட்டு கொஞ்சம் உழைச்சி இந்த படத்தை ஒரு 2 வருஷமா 1 வருஷ காலமாக எடுத்து உழைச்சி அவங்க உழைப்பால எடுத்து இந்த படத்தை ஒரு நல்ல நாள் ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது திடீர்னு இதை வந்து லீக் பண்ணி எல்லாரோடைய மனசையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ பல கோடி பட்ஜெட்ல இந்த படம் எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரசிகர்லாம் கடைசி பண்ண ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அது போல இருக்கிற சமயத்துல இப்போ லீக் ஆனது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு? ரொம்பண்ணே அதை சொல்ல முடியாத ஒரு அழுத்தமாக தானே இருக்கு. ஏன்னா அவரை வந்து ஸ்கிரீன் பிளேயரை பார்க்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். திடீர்னு வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜனநாயகம் படம் பல கோடி போட்டு எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது விஜயோட லாஸ்ட் படம் சொல்றாங்க. ரசிகர்லாம் அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க. இப்போ அது லீக் ஆன அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு? ரொம்ப பெரிய மன உடைச்சல் இருக்கு. ஏன்னா அப்ப சிவகார்த்திகனோட படமும் போயிட்டு இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றப்ப அது ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட ஹீரோ அப்படின்றப்ப அது ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பட் அது எப்படியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு விஜய் சொல்லியிருக்காங்க. பட் அது மறுபடியும் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கும் இது டபுள் மடங்கு அது வந்து ரீச் ஆகும்னு நான் சொல்றேன். அதே போல தொடர்ந்து ஜூலி வந்து விஜய் வாடா போடான்னு விமர்சனம் அவெல்லாம் ஒரு அசிங்கமா அப்புறம் கேட்பா. அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவ வந்து விஜயை பத்தி பேசுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ பெரிய ஆள்னா அவளை வச்சுக்க சொல்லுங்க. எங்களுக்கு விஜய் எங்களுக்கு பெரிய ஆளு தான். உனக்கு இல்லையா, நீ போய் யார பின்னாடி போகிற அவங்க பின்னாடி போகலாம். நீ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க. நாங்க விஜய் வரதுக்கு முன்னாடியே நாங்க அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். நீ இப்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு கிழிச்சிட்டா ஒன்னும் இல்லங்க. பெரம்பூர் வாடா உனக்கு ஆப்போசிட்டா. அதான் நீ வா எங்க ஊருக்கு, நாங்க பாத்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டா பாத்துக்கிறோம். நீ யார் எங்க விஜய் சொல்றதுக்கு? உனக்கு தைரியம் இருந்தா அவர் முன்னாடி போய் சொல்லு. நீ போய் ஒரு மீடியால போயிட்டு நீ ஒரு அன்வான்ட் டாக் சொல்லிட்டு இருந்தா அது கரெக்ட் ஆகாது. அதே போல தொடர்ந்து சாட்டை துருமுன்னு விஜய் விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாரு டெய்லி அவர் பேஜ்ல. அவங்க பேஜ்ல போட்டு அதான் அதுக்கு தானே நாங்க எல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க சும்மாவே இல்லல்ல அவங்க ரிப்ளை கொடுக்குற அவங்க எல்லா ஒரு வீடியோக்குமே எல்லாருமே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அசிங்கம் அவங்களுக்கு தேவையில்லாதது. அவங்க நம்ம எங்க விஜய் பத்தி அவங்க பேசுறதுக்கு ஒரு ரைட் சொல்ல. ஃபர்ஸ்ட் உன்னோட பலவை பாத்துக்கோ, அதுக்கப்புறம் எங்களோட விஜயை சொல்றதுக்கு. உன்னோட முதுக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் விஜய் கிட்ட வாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். விஜய் அவர்கள் தான் பொண்டாட்டியே விஜயால பாத்துக்க முடியல. இவர் எங்க இந்த மக்களை காப்பாற்ற போறாரு? பொண்டாட்டியா பாத்துக்க முடியல. நீங்க உங்க பர்சனல் லைஃப்குள்ள நீங்க போய் பாத்துருக்கீங்களா? நீ அதுக்கு மேல கேடு கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. நீயே உன்னோட பொழப்பை பார்க்க முடியாத அடுத்த ஒரு பொழப்பு கிட்ட நீ வந்திருக்க. இதுல எதுக்கு நீ எங்க விஜய் பத்தி சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அவரு அங்கேயே சொல்லியிருக்காரு, இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நம்ம ஜனங்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நான் அது பர்சனல் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க அது இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே நல்லது. இதுக்கு பின்னால லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கா இல்ல நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கா? ரெண்டும். அதாவதுங்க இப்ப 2 பேர் இருக்கும்போது 3வது ஒருத்தர் உள்ள நுழையும் போது விட மாட்டாங்க இல்லையா? இப்ப 2 ரவுடி இருக்கானா 3வது ஒரு ரவுடி விட மாட்டான். அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆவாங்களா? அதே கதை தான் இது. அரசியலா தான். அப்ப இதுக்கு பின்னால அரசியல் இருக்குன்றீங்க? ஆமா. அப்புறம் அதுதான் எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி பெறுவார். அது இந்த வாட்டிலாம் அடுத்த தேர்தல் அவர் தான் முதல்வர்.